ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எட்வர்ஸ், சென்னை. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். ஆர்சிபி டான் 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 டான். என்ன பண்ணிக்கிறாங்க இந்த ஆக்ஷனில்? என்னது சார்? மிடில் ஆர்டரில் வந்து ஒரு நல்ல பேட்ஸ்மேன் வேணும் சார். டாப் ஆர்டரில் 3 பேர் எங்களுக்கு செம்மையாக விளாட்றாங்க. விராட் கோலி, ஃபேஃப் டக்லசன்னு, அப்புறம் வந்துட்டு நம்ம கிளென் மேக்ஸ்வெல். ஆனால் அதுக்கப்புறம் இந்த பிரபு தேசாய், அப்புறம் வந்துட்டு சுந்தரம் மாஸ்டர், அப்புறம் அவங்க அப்பா, அவங்க தம்பி, இவங்க யாரும் ஒழுங்காக விளாட மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்ற மாதிரி சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் அவங்கக்கிட்ட இருந்துச்சு. அதை சரி பண்ணுற வகையில் 4-5-6 ஸ்லாட்டுக்கு சரி தினேஷ் கார்த்திக் வேணால் மதிச்சு விட்டுறலாம், மற்றபடி 4-5 கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும் நம்ம அப்படின்னு முடிவு பண்ணி ரஜத் பட்டிதர் இவங்க அவங்களுக்குலாம் வந்து இன்னும் பதிலாக வேறு ஏதாவது கொண்டு வரேன்ற மாதிரி என்ன கொண்டு வந்திருக்காங்க? யாரையும் கொண்டு வரல இவங்க. இதுதான் இவங்க பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. அந்த லோவர் மிடில் ஆர்டர் அண்ட் மிடில் ஆர்டரை இன்னும் ஸ்ட்ராங் பண்ண முடியல அவங்க பேட்டிங்கில். டுவர்ட்ஸ் த எண்டு அடித்து ஆடுற மாதிரி ஆட்களை இவங்க இறக்கல. கேமரோன் கிரீன்ற ஒருத்தரை ட்ரேடிங்கில் வாங்கி போட்டு அதை மட்டுமே இன்னும் சொல்லிக்கிட்டு சுற்றிட்டு இருக்காங்க இவங்க. ஸோ பேட்டிங் இன்னும் அவங்களுக்கு லோவர் மிடில் ஆர்டர் அண்ட் இதில் வந்து ஸ்ட்ராங் ஆகலை. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்களான்னா ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங் ரீப்ளேஸ்லாம் பண்ணல அவங்க, ரைட்டா? ஹர்ஷல் பட்டேலுக்கு பதிலாக அட்லீஸ்ட் ஹர்ஷல் பட்டேல் மாதிரியே ஒருத்தர் போட்டாலும் பரவாயில்ல. யஷ் தயாலை கூட்டுருக்காங்க. யஷ் தயாலை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி இருக்கானா இல்லை. லாக்கி ஃபெர்கியூசன் சூப்பர் ஸ்பீடில் ஓடி வந்து அற்புதமாக பவுன்சர்லாம் போட்டு திணற விடுவார். ஜிடியில் நல்லா விளாடினார், ஆனால் இக்கானமி அவர்கிட்ட கிடையாது, கன்சிஸ்டன்சி கிடையாது. அல்சாரி ஜோசப் அதே மாதிரி ஜிடியில் விளாடினா ஆக்சுவலாக சூப்பர்பான ஒரு பிளேயரு. அவரை வந்து மிகப்பெரிய பவுலர்னு நம்பி இவங்க இந்த தடவை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அவர் கவுத்தார்னா முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு. ஸோ அதனால் அல்சாரி ஜோசப், யஷ் தயால் அண்ட் லாக்கி ஃபெர்கியூசன் 3 பவுலர்ஸும் இவங்க போட்ட அந்த ஒரு 18.5 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டை வீணடிக்காமல் இருக்காங்களாங்கிறதுல தான் இந்த ஆக்ஷனில் அவங்க என்ன பண்ணாங்கன்றது நிரூபிக்கப்படும். டாம் கரன்லாம் கணக்கில் இருக்காதீங்க, விட்டுருங்க. அதெல்லாம் வந்து பேசவே கூடாது நம்ம. இதுதான் இதை பற்றி பாஸ்கேஸ்கிட்ட பேசினப்போ அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். யஷ் தயால், அதாவது வந்து எனக்கு இப்போ ஹர்ஷல் பட்டேல் இல்லை, ஹர்ஷல் பட்டேல் மாதிரி எனக்கு வேற யாராவது வேணுமே, தம்பி நீ இங்க வா அப்படின்னு சொல்லி சும்மா போய்கிட்டு இருந்த யஷ் தயால 5 கோடி ரூபாய் கொடுத்து வர சொல்லியிருக்காங்க. லாக்கி ஃபெர்கியூசன் அவர்கள் ஜிடியில நீங்க சொல்ற ஸ்டைல தேங்காய் வச்சிருந்தாரு, எனக்கு கொஞ்சம் தேங்காய் வேணும் வாங்கிட்டு வரியா அப்படின்னு சொல்லி லாக்கி ஃபெர்கியூசன் 2 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அப்புறம் சாம் கரனுடைய சித்தி மகன் டாம் கரன் அவரை வந்து ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இதுதான் வந்து ஆர்சிபியோடைய இந்த ஆக்ஷன் பர்ஃபார்மன்ஸ். அதான் அஜாய், அப்புறம் ஜாய் அலுகாஸ், அவங்க என்னன்னா வாங்கலாம். அவங்க நிறைய காசு இருக்கு அழுறதுக்கு, அதனால வாங்கலாம். எனக்கு அவங்க எல்லாம் T20ல பெருசா ப்ரோவன் மெட்டீரியல் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி அவங்க ப்ரோவன் மெட்டீரியல் கிடையாது. வேற யார் சொன்னீங்க? யஷ் தயால். சரி, யஷ் தயால் நல்லா தான் போடுங்க. அதான் எல்லாருக்கும் சைக்கலாஜிக்கலா ஒரு ஓவர்ல வந்து ப்ரொஃபஷனலி ஒரு டெட் வந்துருது. ஹர்ஷல் பட்டேலுக்கு விழுந்த மாதிரி யஷ் தயாலுக்கு வந்து அந்த ஒரு ஓவர் குத்தார் பாரு, கட்சி ஓவர், அவர் வந்து ஷார்ட் ஆகி போட்டு கான்பிடன்ஸ். பட் அதனால ப்ராப்ளம் இல்லை. பட் ஜென்ரலி இது குட் போலர். அதனால லெஃப்ட் ஆர்ம் வந்து நம்ம வந்து அவ்வளவு ஈஸியா விட்டுற முடியாது, வேணாங்க. யஷ்தால் எடுத்தது வந்து நல்ல பை தான், அது ஒன்றும் இதுவே கிடையாது. ரைட் சார். ஆர்சிபி ஓவராலா நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அவங்களுடைய பவுலிங் இன்னும் டெவலப் ஆயிருக்கா? இப்போ அவங்க இந்த ஆப்ஷன்ல நாங்க பவுலிங்கை ஸ்ட்ரென்த் பண்றோம்னு முடிவு பண்ணிட்டாங்களா? அண்ட் இன்னொன்னு, மணிந்து அசரங்கா மாதிரி ஒரு ஸ்பின்னரை தூக்கி அடிச்சுட்டு பதிலுக்கு ஸ்பின்னரே வாங்கல. ஆக்சர் முடிஞ்சு போகும்போது ஏமாப்ல இந்த ஸ்பின்னர் ஒருத்தனை தூக்கி அடிச்சோமே, ஆமா அவனுக்கு வந்து இன்னொரு ஸ்பின்னர் வாங்காம போயிட்டோம், ஐயோ ஆக்ஷன் திரும்ப நடத்த சொல்லுவோமா அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்களா? நம்ம ஆர்சிபி என்ன சொல்லிருக்கோம்? ஆர்சிபி வந்து ராயல் காலிங் பெல்னு சொல்லிருக்கோம். ஏன்னா வரவெல்லாம் அடிச்சுட்டு போறோம் அவங்களுடைய போலிங்க. அதனால அவங்க போலிங்க வந்து இன்னும் அந்த ஸ்பின்னர்ஸ் ஆங்கிள் அதெல்லாம் இன்னும் ஃபோக்கஸே பண்ணல. பிளஸ் நம்ம ஆர்சிபி 11 போல ஆர்சிபி 3 முதல் 3 பேர் அவுட் கம்ப்ளீட்டா போட்டலாம் அப்படின்ற மாதிரி. பட் அவங்க அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து இது எப்படி கவுண்டர் பண்றது, நம்ம எப்படி இம்ப்ரூவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலான்றது கோலியோட உட்கார்ந்து கண்டிப்பா பேசியிருப்பாங்க. இந்த தடவை கம்ப்ளீட்டா இம்ப்ரூவ் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஏன்னா எப்பயுமே ஒரே மாதிரி யாரும் ஃபெயில் ஆக மாட்டாங்க. எங்கேயான ஒரு டேர்ன் அரவுண்ட் வரும். எத்தனையோ பேர் ஹீரோஸ்லாம் ஒரு 20, 30, 40, 50 ஸ்கிரீனிங் முடிஞ்சு வராத ஒரு படம் திடீர்னு வந்து கட்சியில பெரிய ஆள் ஆவாங்க விக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து டெஃபினட்டா ஆர்சிபி வரும் நம்ம எதிர்பார்ப்போம். ஏன்னா நல்ல டீம் தான் சார். இப்போ அவங்களுக்கு அந்த மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் மிடில் ஆர்டர் ஒரு பிரச்சனை இருந்துச்சு சார். அந்த டாப் 3 அடிச்சு முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அடிக்க ஆள் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி இந்த பிரபு தேசாய், அப்புறம் வந்துட்டு இன்னொரு 2-3 பேர் வருவாங்க, அவங்க அடிக்கவே மாட்டாங்க. மேக்ஸ்வெல் வரைக்கும் அடிப்பாங்க சார், மேக்ஸ்வெல் வரைக்கும் அடிப்பாங்க. அந்த 3 பேர் தான் டாப், ஃபேஃப், மேக்ஸி, விராட்.
இந்த 3க்கு அப்புறம் அடுத்த 3 பேர் அடிக்கவே மாட்டாங்கன்னா ரஜத் பட்டிதர் அடிக்க மாட்டாரு, அப்புறம் பிரபு தேசாய் அடிக்க மாட்டாரு, தினேஷ் கார்த்திக் வந்து 12 மேட்ச்ல ஒரு மேட்ச் அடிப்பாருன்ற பிரச்சனை இருந்துச்சு. அதை வந்து சரி பண்ணுவாங்கன்னு பார்த்தோம் இந்த ஐபிஎல் ஆக்ஷன்ல. அதையுமே ஆக்சுவலா அவங்க சரி பண்ணல, அதை அட்ரஸ் பண்ணாமே போயிட்டாங்க. ஒண்ணு கேமரூன் கிரீனை நான் ட்ரேடிங்ல வாங்கிட்டேன்ல அப்படின்னு அதையே சொல்லிட்டு இருக்காங்க திரும்ப திரும்ப. அவங்க ஒருத்தர் வச்சு என்ன பண்ணுவாங்க இவங்க மிச்ச 2 ஸ்லாட்டுக்கு என்னவா? இல்ல அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம் லாஸ்ட் சீசன்ல. இப்போ இந்த டியூப்ளசி, கோலி, மேக்ஸ்வெல் கிரேட்ஸ் இருக்காங்க. இப்ப நீங்க கிரீன்றீங்க, கேமரன் கிரீன் சொல்றீங்க. இப்போ இவங்களை அடுத்து அமிச்சாங்கன்னா தான் பிரச்சனை வருது செகண்ட் ஹாஃப்ல. நான் சொல்லுறது தெரியுமா, ஒரு டவுன் டு ஒரு டவுன் அனுப்புறது பெட்டர்ன்ட்டு. ஸ்பேஸ் பண்ணி அமிச்சாங்கன்னா கன்சாலிடேட்டடா இன்னும் பெட்டரா இருக்கும் செகண்ட் ஹாஃப். அதை அவங்க பண்ணும். அவங்க கண்டினியூஸா எல்லாருடைய எங்க மெயின் ஹீரோ 3 பேரை கோதா விட்டுற முதல் சீன்லயே, அதுக்கப்புறம் படம் டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்கும் அப்படிதான் வருது.